ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரவி கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸசைஸ் 1.1ல் 6வது கணக்கில் 3வது சம்மு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட் A equal x belongs to W such that x less than 2. ஓகே, போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஏ செட் எழுதிக்கோங்க. சொல்யூஷன் ஏ செட் என்ன? 0 1. ஓகே, நெக்ஸ்ட் பி செட் என்ன? 2 3 4. ஓகே, சி செட் என்ன எழுதுறோம்? 3 5ன்னு எழுதிட்டோம். சி செட் என்ன? 3 5. ஓகே, என்ன வெரிஃபை பண்ண சொல்றான் பாருங்க. A யூனியன் B கிராஸ் C LHS பார்ட், RHS பார்ட்ல A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. அப்போ LHS பார்ட்டும் RHS பார்ட்டும் சரியா வரணும். வந்ததுன்னா இது சரி, வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிடணும். அப்போ LHS பார்ட்டும் RHS பார்ட்டும் சரியா வருதா இல்லையான்னு பார்க்கலாங்களா? இப்போ நான் LHS பார்ட் எடுத்துக்கிறோம். Now we take off LHS part. A union B cross C. First bracketல இருக்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். A union B equal A செட்டோ B செட்டோ எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எது இருக்கு? A செட். அப்போ A செட் 0 1. அடுத்து B செட். B செட் 2 3 4 இங்க இல்ல. அப்படியே 1 2 3 4 எடுத்துக்கலாம். ஓகே, இதோட எதை கார்டிஷன் பண்றோம் பார்? C செட். அப்போ A யூனியன் B cross C equal 0 1 2 3 4 cross C செட் என்ன இருக்கு? 3 5 3 5 ன்னு எழுதணும். ஓகே, எடுத்து நமக்கு 0 எடுத்து இதில் இருக்கக்கூடிய பேர் எழுது 0 3 0 5. அடுத்தது 1 3 1 5. நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கிறோம். 2 3 2 5. 2 எழுதி முடிச்சிட்டிங்களா? அடுத்து 3 3 3 3 5. ஓகே, நெக்ஸ்ட் 4 3 4 5. இங்கே கமா லாஸ்ட்ல செட். ஓகே, போட்டோம். இப்போ LHS இது கிடைச்சிடுச்சு. இதே போல நம்ம RHS பார்ட்டை கண்டுபிடிக்கலாம். RHS பார்ட்டை கண்டுபிடிக்கலாம். இது இப்போ RHS பார்ட் RHS பார்ட் A cross C யூனியன் B cross C கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த பிராக்கெட்ல இருக்கு முதல்ல கண்டுபிடிக்கலாம். A cross C கண்டுபிடிங்க. A cross C, ஏவும் சியும். அப்போ அப்படியே எடுத்து வைக்கலாங்களா? 0 3 0 5 1 3 1 5. இது A cross C. ஓகே, நெக்ஸ்ட் B cross C. B cross C என்னங்க சார்? B செட் எழுதி கிராஸ் போட்டு C செட் எழுதணுமா? எழுதலாம், அல்லது எழுதாம டைரக்டா கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால டைரக்டா கூட எழுதுங்க. B cross C, B செட்டும் C செட் எடுத்துக்கிறோம். 2 3 2 5 3 3 3 5 3 5 முன்னாடிங்களா? அடுத்தது என்ன இருக்கு? 4 3 4 5 கமா. ஓகே, செட். இப்படி செட். ஓகே, முடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லியிருக்கான்? சேர்க்க சொல்லியிருக்கான். யூனியன் A cross C யூனியன் B cross C சொல்ல. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். A cross C யூனியன் B cross C. இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதலாங்களா? ஃபர்ஸ்ட் A cross C இருக்கிற பேரங்களை எழுதுங்க. 0 3 0 5 1 3 1 5 எழுதிட்டோம். அடுத்து எது எழுதணும்? B cross C. B cross C ல என்ன இருக்கு பாருங்க? 2 3 எழுதிருமா? இல்லை.
எழுதிங்க 2 3 2 5 ஓகே. அடுத்து 3 3 இல்லை 3 3 ஓகே. அடுத்து 3 5 அடுத்தது 4 3 இருக்கா இல்லை. நெக்ஸ்ட்டு 4 5 சரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணலாம். பேர் பார்ட்டும் சரியா இருக்கான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பேரை 03 இருக்கு, 05 இருக்கு, 13 இருக்கு, 15 இருக்கு. நெக்ஸ்ட் 23 இருக்கு, 25 இருக்கு, 33 இருக்கு, 35 இருக்கு, 43 45. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சரியா இருக்கு. therefore LHS equal RHS. Hence it is verified. Hence it's verified. ஓகே பிள்ளைங்களா, எல்லாம் தெளிவாக புரிஞ்சு. இந்த கணக்குகளை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ வீடியோ பார்த்தோம், ஒரு தடவை பார்த்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கூடாது. அந்த வீடியோவை மறுபடியும் பார்த்து மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி நடத்திருக்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ வெரி மச்.